விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூனியர் விகடன் மெகா சர்வே கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு ஜூனியர் விகடன் இதழில் 234 தொகுதிக்குமான ஜூனியர் விகடன் மெகா சர்வே கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிருக்கிறது. நாம நம்மளுடைய வீடியோலையும் தொகுதி வாரியா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொங்கு மண்டலத்தினுடைய முதல் பாகத்துல ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்ப நாம இந்த இரண்டாவது பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த ஜூனியர் விகடனுடைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் பாகத்துல சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜூனியர் விகடன் சர்வே ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 93,600 பேர்கிட்ட தொகுதிக்கு 400 பேர் நபர்களை சந்தித்து நேரடியாக களத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. ஸோ அதனுடைய முடிவுகளை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய இரண்டாவது பாகத்துல நாம முதல்ல பார்க்க போற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்துல நாம முதல்ல பார்க்க போற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் ராசிபுரம் தனித்தொகுதி. ராசிபுரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திமுகல அமைச்சர் மதிவேந்தனுடைய தொகுதியாக இது இருக்குது. பாஜகவில் SD பிரேம்குமார், அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சியில சசிகலாவும், தாவேகால லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் களத்துல இருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ராசிபுரம் மாறி இருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தனபால் அவர்களும் அவர் தாவேகால இணைஞ்சு இந்த தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் மதிவேந்தனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சூழல் தான் நம்ம சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறப்போ ஆளுங்கட்சி, பணபலம் ஆகியதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்குது. புதிய பேருந்து நிலையம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சை தொகுதிக்கு உள்ளால அவருக்கு ஒரு எதிர்ப்பு அலைகளையும் உருவாக்கி இருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்குகளை தான் பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய லோகேஷ் பெரும்பாரியா கைப்பற்றாரு. அவருக்கும் களத்துல ரொம்ப வேகமா செயல்படுறத பார்க்க முடியுது. அதே நேரத்துல இங்க மதிவேந்தன் முந்துறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக இங்க களம் நிக்கிறதுங்கிறதும், அதே மாதிரி SD பிரேம்குமார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை களத்துல ஏற்படுத்த முடியல. நம்மளுடைய சர்வே முடிவுகள்லையும் கிட்டத்தட்ட அதுதான் பிரதிபலிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா முதல் இடத்துக்கு மதிவேந்தன் முன்னாடி வந்தாலும் இரண்டாம் இடத்துக்குமான போட்டியில தாவேகா இங்க இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஏன்னா பெரும்பான்மையான தொகுதிகளில் நம்மளுடைய சர்வே முடிவுகள்ல தாவேகா 3வது இடத்துக்கு வராங்க. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துக்கான போட்டியில இருக்கிறாங்க. பட் இந்த 2 பேருக்குமான போட்டியில திமுக அமைச்சர் இந்த தொகுதியில முந்துவதற்கான சூழல் தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்குது. நாமக்கல் மாவட்டத்துல நாம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சேந்தமங்கலம். இந்த சேந்தமங்கலம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல பூமலர் களத்துல இருக்கிறாங்க, அதிமுகல சந்திரசேகரன் அவர்கள் களத்துல இருக்கிறாங்க, நாம் தமிழர்ல பொன்னுமணியும், தாவேகால பொன் சந்திரசேகர் அவர்களும் களத்துல இருக்கிறாங்க. சமீபத்தில் மறைந்த திமுக MLA பொன்னுசாமியின் மகள் என்கிற அனுதாபம் பெண் வேட்பாளர் என்பது பூமலருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. அதே நேரத்துல கட்சியினருடைய உள்ளடி வேலைங்கிறது தொகுதிக்குள்ளால அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சேந்தமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் ஒரு 20-23% வாக்குகளை அந்த தொகுதிக்குள்ள பெறதை நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழரும் மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா போட்டி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குது. இந்த ரேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மற்ற இரு வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றாலுமே இங்க இரட்டை முந்துவதற்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. நம்மளுடைய சர்வே ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட அதுதான் பிரதிபலிக்குது. ஒரு கிளியரான எட்ஜே இந்த முறை அதிமுகவுக்கு இங்க களத்துல இருக்குது. சேந்தமங்கலத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் ராணி அவங்க வேட்பாளராக களத்துல இருக்கிறாங்க. அதிமுகவில் ஸ்ரீதேவி PS மோகன் அவங்க களத்துல இருக்கிறாங்க. நாம் தமிழர்ல பிரவீன், அடுத்த தாவேகால TS திலீப் களமிறங்கி இருக்கிறாங்க. ஆளும் கட்சி தொகுதியின் முதல் பெண் வேட்பாளர் என்பதெல்லாம் ராணிக்கு பிளஸ்ஸா இருக்குது. அதே நேரத்துல கட்சியினுடைய உள்ளடி வேலை, வேகமில்லாத பிரச்சாரம் அது அவங்களுக்கு தொகுதிக்குள்ள மைனஸா இருக்கு. நாம அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போதும் பாத்தீங்க அப்படின்னா
நிறைய பேர் வந்துகிட்டு விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அதுவுமே வந்து கணிசமான வாக்குகளை வந்து பிரிக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பு வாக்குகளை இந்த தொகுதியில பிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. புதுமுகம், கட்சி புள்ளிகளின் உள்ளடி வேலை, பணபலம் ஆகியவை வந்து PS மோகனுக்கு பிளஸ்ஸா இருக்குது. என்றாலுமே இங்க இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கடைசி கட்ட பிரச்சாரத்துல திமுக முந்துறதுக்கான ஒரு சூழல் தான் இங்க இப்போதைக்கு இருக்குது. ஆனா ஒரு கடுமையான போட்டியை வந்து PS மோகன் கொடுக்கிறாரு. தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகளும் இங்க ரொம்ப கணிசமாக இருக்கு. அவங்க இப்ப நம்ம வாங்கியிருக்க வாக்குகளை பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சர்வேல அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா 25% அதிகமான வாக்குகளா இருக்குது. இதுவே நாளைக்கு இன்னும் அதிகமாகக்கூடிய பட்சத்துல அது 2 பேர்ல யாருக்கு வேண்டுமானாலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு கடும் இழுபறி இருக்கும் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் ராணிக்கு தான் வந்து இப்போதைக்கு ஒரு அடி அவங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர். இந்த பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல வந்து KS மூர்த்தி களத்துல இருக்கிறாரு. அதிமுகல சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய சேகர் களத்துல இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அரவிந்த், தாவேகால நந்தகுமார் வந்துட்டு கடுமையான டஃபை கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தொகுதியில் இருக்கக்கூடிய அறிமுகம், தனிப்பட்ட செல்வாக்கு, தேர்தல் வியூகம் ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா KS மூர்த்திக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. அதே நேரத்தில் சொந்த கட்சியினுடைய உள்ளடி வேலை பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில் ஒரு பெரிய மைனஸ் ஏற்படுத்துது. நாமக்கல் மொத்தமாகவே திமுகவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வே எடுக்க போகும்போதுமே சரி, நிறைய இடங்கள்ல வந்து உட்கட்சி மோதலும் அந்த ஒரு கோஷ்டி மோதலும் இருக்கிறத பார்க்க முடியுது. இவருக்கு சீட்டு கொடுத்ததுல இருக்கக்கூடிய அதிருப்திகள், இல்ல மற்றவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்காத இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே தொகுதியில பரவலா பார்க்க முடியுது. தொகுதிக்கு பெரிதா திட்டங்களை செயல்படுத்தாதது பாத்தீங்கன்னா இப்ப சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய சேகருக்கு ஒரு மைனஸா இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பரமத்தி வேலூர்ல தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறதும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. நீங்க இழுபறியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலைமையில தாவேகா வாங்கக்கூடிய வாக்குகள்ங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க முக்கியமா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சர்வே முடிவுகள் நம்ம வந்து 400க்கும் அதிகமான நபர்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியில பல்வேறு தரப்பட்ட மக்களை பார்க்கிறோம், பல்வேறு பகுதிகளில் போய் அவங்களை நம்ம பார்க்குறோங்கிறப்போ, இந்த தொகுதிகளில் பார்க்குறப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வித்தியாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ இந்த பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்குது. திமுக இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னா திருச்செங்கோடு. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிறது ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அருண்ராஜ் தாவேக்கால இங்க களத்துல இருக்கிறாரு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கோமாதேக ஈஸ்வரன் இங்க களத்துல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல சந்திரசேகர், நாம் தமிழர்ல ரேவதி களத்துல இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க சமுதாய ரீதியான வாக்குகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இருந்தாலும் தாவேக்கால வந்துட்டு அருண்ராஜ் இங்க முன்கூட்டியே தேர்தல் பணி ஆரம்பிச்சது, அதாவது வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு இந்த தொகுதி தான் அப்படிங்கிறதுனால அவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு போட்டியை வந்து தொகுதியில கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நாமக்கல் மாவட்டத்திலேயே வந்துட்டு அதிகப்படியான வாக்குகளை வாங்க, அதாவது தாவேகா வேட்பாளர்கள்ல அதிகப்படியான வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் அருண்ராஜ் இருப்பார். ஆனா இதெல்லாம் வந்துட்டு அவரை முன்வரிசை போட்டிக்கு கொண்டு வருதா, முதல் 2 இடங்களுக்கு கொண்டு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதற்கான சாத்தியங்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. போட்டி வந்து இங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அதுல அதிமுக ஒரு ஸ்லைட் எட்ஜ் எடுக்கிறாங்க. ஆனாலும் போட்டி அப்படிங்கிறது மிக கடுமையா இருக்க போது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தாவேகாவுக்குமே பாத்தீங்கன்னா வித்தியாசம் பெரிய அளவுல இல்ல, ஒரு சம ரீதியிலான அளவு தான். 132, 130, 125 அப்படிங்கிறது ஒரு சம ரீதியான ஒரு போட்டியா தான் இருக்குது. இருந்தாலும் கடைசி நேர வைட்டமின் விஷயங்கள்லாம் களத்துல இங்க ரொம்ப இறங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமுதாய ரீதியான சில வாக்கு கணக்குகளும் சொல்றாங்க நிறைய பேர். அதெல்லாமே வச்சு இறுதி நேர வெற்றி தோல்வியில ஒரு மாற்றம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு அங்க ஈஸ்வரனுக்கு சீட்டு கொடுத்ததுலையுமே ஒரு சில அதிருப்தியான விஷயங்கள்லாம் இருக்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. இருந்தாலும் இங்க அருண்ராஜ் வாங்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. அவர் யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்விகளையும். இன்னைக்கு டேட்டுக்கு இது ஒரு இழுபறியாக கடும் போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் திருச்செங்கோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையம். இந்த குமாரபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் அதிமுகல தங்கமணி, அவர் சிட்டிங் MLA-வாகவும் இருக்கிறாரு. அவர் தான் இங்க மீண்டும் களமிறங்குறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் S பாலு களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல யுவராணி, தாவேக்கால விஜயலட்சுமி போட்டியிடுறாங்க. தொகுதி முழுக்க அறிந்தவர், தேர்தல் வியூகம், பணபலம், கிட்டத்தட்ட சொல்லணும்னா மாவட்டத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபராக
எதிராகத்தான் வந்து இங்க தங்கமணி செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிமுகம் இதெல்லாத்தையும் வச்சு அவர் அங்க வாக்கு சேகரிப்பை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இங்க அடிக்கடி வெற்றி பெற்றாலுமே வந்து அவர் தொகுதிக்குன்னு பெருசா எதுவும் செய்யறது இல்லை அப்படிங்கிற சில அதிருப்திகளும் அங்கே பார்க்க முடியுது. அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத வந்து தேர்தல் நேரத்தில் தீர்மானிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு சில அதிருப்திகளையும் பார்க்க முடியுது. என்றாலும் இது வந்து ஒரு ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு தங்கமணி, இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய பலம். இது ரெண்டும் முக்கியமான காரணமா இருக்கு. திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளையும் இளைஞர்கள் வாக்குகளையும் விசில் தாவேகா வந்துட்டு கணிசமான அளவுல பெறுகுது. இந்த தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்குறாங்க. முன்னாடி வாங்கிட்டு இருந்த சதவீதத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வாக்குகள் குறையுது. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு கணிசமான வாக்கை வாங்குறாங்க. இந்த தொகுதியினுடைய முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வே முடிவுகளின் படி பாக்குறப்போ தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கம்ஃபர்டபுளான வின் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையா இருக்குது. கொங்கு மண்டலத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு மாவட்டம். 2 காரணங்கள். ஒன்று, அங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம். இன்னொன்று, எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 11 தொகுதிகள் இருக்குது. அதிமுகவும் பாமகவும் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். அதனால் அங்கே திமுக தன்னுடைய கூட்டணி பரிவாரங்களோடு அங்கே போனாலுமே வந்துக்கிட்டு மிக கடுமையான ஒரு போட்டியை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கும் திமுகவை பொறுத்தவரை. இந்த முறை களம் எப்படி இருக்கிறது? அங்கே ஏகப்பட்ட இளைஞரணி மாநாடெல்லாம் சேலம்ல நடத்தினாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கவனம் இங்கே செலுத்தப்பட்டது. சேலம்ல தனி கவனம் செலுத்தப்பட்டது. சேலமையும் எப்படி கோயம்புத்தூருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி சேலமுக்கும் கட்டமைப்பு ரீதியாட்டு திமுக நிறைய பணிகளை செஞ்சிருந்தாங்க. தாவேகாவுடைய வரவு இங்கே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியில போட்டியிட வேண்டிய தாவேகா வந்து 233 தொகுதியில தான் போட்டியிடுறாங்க. ஒரு தொகுதி வந்து வேட்பாளர் ரிஜெக்ட் ஆகிட்டாரு. கடைசி நேரத்தில் அவர் வேட்புமனு பரிசீலனையின் போது வரவே இல்லை களத்துக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு. காரணம் அவர் மிஸ் ஆகி போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி தொகுதியில இருந்து தான் தாவேகாவுடைய வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்துக்கிட்டு வெளிச்சத்துக்கு வராமலே போகிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துச்சு. ஸோ சேலம் மாவட்டத்தில் கள நிலவரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய சர்வே முடிவுகள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் முதல் தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெங்கவல்லி தனி தொகுதி. இந்த கெங்கவல்லி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் சின்னதுரை போட்டியில் இருக்கிறாரு. அதிமுகவில் நல்ல தம்பி, நாம் தமிழர்ல அபிராமி, நெடுஞ்சேரலாதனும், தாவேக்கால சுஜிதாவும் களத்தில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமாகவே சேலம்ல வந்துகிட்டு அதிமுகவுக்குன்னு ஒரு வலுவான ஓட் பேங்க் இருக்கு. அதுக்கு கூட பாமகவுடைய பலமும் இந்த வாட்டி சேருது. பாமகவில் சில பிளவுகள் ஏற்பட்டிருக்குது. ஒரு சில இடங்கள்ல அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சார்பில் வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன அதிர்வுகள் ஏற்படுத்து. இருந்தாலும் பெரிய சேதாரத்தை வந்து அதிமுக கூட்டணிக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவில் பார்க்க முடிஞ்சது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி உருவான காலத்துல இருந்தே அதிமுக தனித்த செல்வாக்குடன் இருக்கிறது. சேலம்ல அவங்களுடைய ஒரு ஓட் பேங்க் ரொம்ப சாலிடா இருக்கு. அதுவும் பாமக கூட சேரும்போது அது எப்பவுமே ரொம்ப பலம் மிக்கதாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் நல்ல தம்பி தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல முன்னிலை இருக்கிறார் நம்மளுடைய சர்வே முடிவுகளின் படி. தாவேகாவோ இங்க ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்க. ஆனா அது வந்து சீட் கன்வர்ஷனா அப்படின்னு பாக்குறப்போ இல்ல முதல் 2 இடத்துக்கான போட்டியா அப்படின்னு பாக்குறப்போ இந்த கெங்கவல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் அந்த ரேஸ்ல இல்ல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. கெங்கவல்லியை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் தனி தொகுதி. இந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது ரொம்ப முக்கியமான அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸினுடைய அர்த்தநாரி களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜெயசங்கர், நாம் தமிழரில் மோனிஷா, தாவேக்கால செல்வபாரதி வந்து களத்தில் இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய பலமான வாக்கு வங்கி கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இருக்கும் கணிசமான வாக்குகள். சிட்டிங் எம்எல்ஏ வந்துகிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த தொகுதியில் ஒரு முன்னிலையான ஒரு பொசிஷனில் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நாம களத்துக்கு போகும்போதுமே இந்த 2 கட்சிகளுக்குமான செல்வாக்கு அப்படிங்கிறது களத்தில் ரொம்ப நார்மலாகவே யதார்த்தமாக வெளியே தெரியுது. தாவேகாவினருடைய உற்சாகம் அங்கே இருந்தாலுமே களப்பணி அப்படிங்கிறதும் கட்டமைப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இந்த தொகுதியில் பெருசாக இல்லை. பெரும்பான்மையான தொகுதிகளில் அது இல்லைங்கிறது ஒரு மைனஸாக தான் இருக்குது. இளைஞர்கள் வாக்குகளையும் சரி, சிறுபான்மையினர்
வாக்குகளை அங்கங்க அவங்க பிரித்து எடுத்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஆத்தூர் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளருக்கு ஜெயசங்கரன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல முன்னேறி போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த சர்வேவுடைய முடிவா இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தனித்தொகுதி. இந்த ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் ரேவதி மாதேஸ்வரனும் அதிமுக சார்பில் உஷாராணி அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழர்ல பழனிசாமி, தாவேக்கால லட்சுமி அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியும் அதிமுகவுக்கு தொடர் வெற்றியை கொடுத்து வரக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருக்குது. அந்த அளவுக்கு இரட்டை இலைக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போதைக்கு இந்த தொகுதி வந்து உஷாராணி, அதாவது அதிமுக வேட்பாளருக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது. இங்க வந்து மலைவாழ் மக்களினுடைய வாக்கு வங்கியும் கணிசமா இருக்குது. அந்த மலைவாழ் மக்களின் மனநிலையை அசைத்து பார்க்க திமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிகவை இணைச்சிருக்காங்க. இங்க தேமுதிகவுக்கும் கடந்த காலங்களில் 2006 அந்த கட்சி உருவானதுல இருந்தே ஒரு வலுவான வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான வாக்கு அவங்க பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வாக்கு வங்கியும் அவங்களுக்கு கை கொடுத்தாலுமே வந்து அது ஒரு மாதிரி அந்த டிஃபரன்ஸை குறைக்கிறதுக்கு தான் உதவுதே தவிர உதயசூரியனை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கான வாக்கு வங்கியாட்டு இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர். இந்த ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில வந்துட்டு தேமுதிக சார்பாக ஏஆர் இளங்கோவன் போட்டியிடுறார். நான் கடந்த தொகுதியில பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தேன், இங்க ஓரளவுக்கு தேமுதிகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அது வந்து அந்த திமுகவினுடைய தோல்விக்கான மார்ஜினை குறைக்கிறதுக்கு அந்த முந்திர தொகுதியில உதவி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தொகுதியில தேமுதிகவுக்கே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்க தேமுதிக போட்டியிடாம திமுக நேரடியாக போட்டிட்டு இருந்தா ஓரளவுக்கு ஒரு கணிசமான போட்டியை கொடுத்துருக்க முடியுமோன்னு தோணுச்சு. சர்வே முடிவுகளும் கிட்டத்தட்ட அதுதான் பிரதிபலிச்சிருக்கு. இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதிமுகல மணிங்கிறவர் தான் மறுபடியும் களமிறங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல சிவசக்தி, தாவேக்கால அதிகமானலாம் களத்துல இருக்கிறாங்க. பட் இங்க பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வலுவான வாக்கு வங்கி, அதுக்கு கூடவே சேர்ந்து ஏற்கனவே சொன்னபடி பாமகவினுடைய பலம், இது ரெண்டுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் மணிக்கு ஒரு வெற்றி வகையை கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போதைக்கு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் நாம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர். இந்த மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் மிதுன் சக்கரவர்த்தி களமிறங்கிறார். அதிமுகவில் வெங்கடாச்சலம் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவங்க களத்தில் இருக்கிறாங்க. தாவேக்கால செல்வம் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் இருக்கிறாங்க. பாலமலைக்கு சாலை வசதிக்காக நீதிமன்றம் வரை போராடிய மிதுன் சக்கரவர்த்தி என்று முதல்வரால் பாராட்டு வாங்கியவரின் வெற்றிக்காக அமைச்சர் ஏவாவேலு தான் இங்கே கடுமையாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் மகள் பிரிக்கும் வாக்குகள் வந்து திமுகவுக்கு மைனஸாக இருக்குது. அவங்களும் நாம் தமிழர் சார்பாக ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான சர்வே முடிவுகளின்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி வித்தியாசம்ங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுலேயும் நாம் தமிழர் பிரிக்கும் வாக்குகள், தாவேகா பிரிக்கும் வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மைனஸான சிச்சுவேஷன் தான் இந்த தொகுதியில் ஏற்படுத்துது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வெங்கடாச்சலத்துக்கு ஒரு எட்ஜை ஒரு வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வீடியோட இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க தாவேகா வேட்பாளர் வந்து கிடையாது. அவர் வந்துட்டு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுனால இங்க கிடையாது. நம்ம சர்வே எடுக்கும் போதுமே வந்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜய்க்கு சொல்றாங்க. ஆனால் அங்கே வேட்பாளர் இல்லை, ஆனாலும் என்ன பண்றது, நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வேட்பாளர் இல்லாத காரணத்தினால, தாவேகாவுக்கு இங்கே வேட்பாளர் இல்லாத காரணத்தினால அந்த கட்சிக்கு வழக்கமாக ஒரு பெருசாக வழக்கமாக அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 20-25% வாக்குகள் இருக்கு இல்லையா, நம்முடைய சர்வே முடிவுகளின்படி அந்த வாக்குகள் வந்து இங்கே பெருசாக உடையலை. ஸோ அதனால இங்கே வலுவாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த வாக்குகள் பெரும்பாலும் போகுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு எடப்பாடி தொகுதியில் இருக்குது. திமுகவில் காசி களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பிரியதர்ஷினி களத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எடப்பாடிக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸி கேக் வாக்காக தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எளிதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி தொகுதி. இந்த சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் மணிகண்டன் களத்தில் இருக்கிறார். அதிமுக சார்பில் வெற்றிவேல், நாம் தமிழரில் நித்யா அருண் அண்ட்
தாவேகா சார்பில் செந்தில்குமார் களத்தில் இருக்கிறாங்க. தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் திமுக சார்பில் இளைஞர் அணியை சேர்ந்தவர் போட்டியிடுவதால் உதயநிதியின் உத்தரவின் பேரில் உடன்பிறப்புகள் தீவிரமாக களமாடுகிறார்கள். இங்கே இளைஞர் அணியை வந்துட்டு ரொம்ப இது என்னுடைய தேர்வு இந்த வேட்பாளர், அதனால வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யணும், எப்படியாவது வெற்றி பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உதயநிதியை டைரெக்டாக இங்கே உத்தரவு போட்டதாட்டு களத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் நம்ம சர்வே எடுக்கும்போது சில பேர் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா களத்திலுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வலுவான அதிமுக ஓட் பேங்கும் பாமக சப்போர்ட், அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய சர்வே முடிவுகள் படியும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை, அதாவது அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் சங்ககிரியில் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேற்கு. இந்த சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு கொடுத்துருக்காங்க, அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் தமிழர் சார்பாக சுரேஷ்குமார், தாவேகா சார்பாக லக்ஷ்மண் களத்தில் இருக்கிறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணிகளை விட்டு மோத விட்டுருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. பாமக வெர்சஸ் தேமுதிகவாக இருக்குது இந்த தொகுதி. தேமுதிகவினுடைய வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் சேலம் வடக்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ என்றாலும் தெற்கு தொகுதிக்குள் பெரிய அளவு பரிச்சயம் இல்லாதவர் ஒரு நபராக தான் இருக்கிறார். அவர் பக்கத்து தொகுதி அவர் இங்கே விட்டுருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு மைனஸாக போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமதாஸ் ஆதரவில் வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏ அருள், அவர் வந்து நம்ம தெரியும் இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா, அதில் வந்துக்கிட்டு சிட்டிங் எம்எல்ஏ அருள் வந்து ராமதாஸ் தரப்பில் இருக்கிறாரு. அவர் தான் இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு ராமதாஸ் இங்கே கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. அவரும் சில கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு சின்னம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருக்குது. மாம்பழ சின்னம் அப்படிங்கிறது வந்து இங்கே பாமக அன்புமணி தரப்புக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதிமுக பாமக வாக்கு வங்கியால் கார்த்தி, அவர் தான் வந்து அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக போட்டியிடக்கூடிய கார்த்தி தான் வந்து இங்கே வெற்றி பெறுவதற்கு சூழல் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் வடக்கு. இந்த சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் அமைச்சர் ராஜேந்திரன் அவர் களமிறங்குறாரு. அதிமுக கூட்டணியில் பாமக மீண்டும் இங்கே களமிறங்குது சதாசிவம். நாம் தமிழர் கட்சி சார்பில் குணசீலா, தாவேகா சார்பில் வந்து சிவகுமார் போட்டியிடுகிறாங்க. சேலம் மாவட்டத்துக்குள்ள வந்து திமுகவுக்கு ஆதரவான தொகுதி என்பதும் அமைச்சரின் செயல்பாடுகள் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே மறுபுறம் மேட்டூர் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ சதாசிவம் இங்கு போட்டியிடுவது வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு இங்கே மைனஸ் ஆகுது. கூடுதலாக சேலம் மாவட்ட பாமகவுக்கு குறைவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே ராஜேந்திரனுக்கு, அதாவது மத்திய சேலத்தில் மற்ற தொகுதிகளெல்லாம் பாமகவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்புங்கிறது வந்து சேலம் வடக்கு தொகுதியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுவும் இவர் தொகுதி மாறி வேற வந்திருக்கார் பாமக வேட்பாளர். இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏடிஎம்கே பவரில் அவர் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்தவரையில் மீண்டும் திமுக அமைச்சராக களமிறங்கக்கூடிய ராஜேந்திரன் வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான வின்னாகவும் இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சேலம் தெற்கு. சேலம் தெற்கை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் லோகநாதன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுக சார்பில் வினோத், நாம் தமிழர் சார்பில் ஷோபியா, தாவேகா சார்பில் விஜய், தமிழன் பார்த்திபன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி வந்து சேலம் தெற்கு. இதுவரை நடந்த 3 தேர்தல்களிலும் அதிமுக தான் இங்கே வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் இந்த முறை புதியவரான தாவேகா பிரிக்கும் வாக்குகள் வந்து அதிர வைத்தது. அமமுக பாமக பலத்துடன் எடப்பாடி பழனிசாமியின் பலே வியூகம் வினோத்தை சிறிய அளவில் வீர்நடை போட வைக்கிறது. இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்கு வங்கியும் ரொம்ப பலமாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இந்த தொகுதியில் வந்துட்டு தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் விஜய், தமிழன் பார்த்திபன் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாரு. அவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை சேலத்தில், இன்னும் சொல்லப்போனால் சேலமில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே, தாவேகா வேட்பாளர்களே ஒரு அதிகம் வாக்கு வாங்கக்கூடிய வேட்பாளராக விஜய், தமிழன் பார்த்திபன் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவாக இருக்குது. 2ஆம் இடத்துல திமுகவுக்கே டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரை நம்மளுடைய சர்வேலையும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த மோதல் இருக்கு இல்லையா, திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான இந்த வாக்கு மோதலை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே இங்கே வலுவாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மீண்டும் சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு. சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் அதை தக்க வைக்கிற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. வீரபாண்டி சேலமில் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. திமுக சார்பில் தருண், அதிமுக சார்பில் பாலாஜி சுகுமார், நாம் தமிழர் சார்பில் வந்து ராஜேஷ், தாவேகா சார்பில் பழனிவேல் களத்தில் இருக்கிறாங்க. திமுக வேட்பாளர் தருணுக்கு ஆதரவாக அமைச்சர் ஏவா வேலு முழு வீச்சில் களத்தில் இறங்கி செயல்படுறாரு. நம்ம தெரியும், அமைச்சர் ஏவா வேலு வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்து இளைஞரணி மாநாட்டில் இருந்து பல விஷயங்கள் அங்கே முன்னெடுத்து நடத்தினார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பில் தருணுக்காகவும் மிக கடுமையாக அவர் வந்து வேலை பார்க்குறாரு. இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜமுத்துவின் செயல்பாடுகள் வந்து அதிமுக மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. அதனாலவும் இந்த
புதுமுகமாக இருக்கக்கூடிய பாலாஜி சுகுமாருக்கு வந்து களத்தில் அவங்க அந்த வேட்பாளரை மாற்றுறதுக்கான காரணமே அந்த அதிருப்தி தான் காரணம். அந்த அதிருப்திங்கிறது வந்துட்டு இங்கே அதிமுகவுக்கு ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. அவங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருந்தாலுமே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே திமுகவினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் அகேடாக இருக்குது. இங்கே ஒரு கடுமையான போட்டி, வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இருந்தாலும் அந்த போட்டியினுடைய எட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு திமுக தரப்பில் ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துட்டு திமுகவுக்கு தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்குது. இறுதி நேர விஷயங்கள்லாம் இருக்குது தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதுவுமே இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கும். தாவேகாவும் 25% அதிகமான வாக்குகளை இங்கே வாங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை அது மேலும் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளில் அது யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சேலம் மாவட்டத்தை தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோடு. இந்த பாலக்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் KP அன்பழகன், திமுகவில் டாக்டர் TNV செந்தில்குமார் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் பூபதி, தாவேக்கால கோபி ஆகியோர் வந்து களத்தில் இருக்கிறாங்க. 5 முறை MLAவாக இருக்கக்கூடிய KP அன்பழகனுக்கு வந்து தொகுதி மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, கடந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கலந்துக்கக்கூடிய எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியது வந்து KP அன்பழகனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த தொகுதியில் நம்ம சர்வேக்காக மக்கள்கிட்ட போகும்போதுமே மக்கள் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. எங்கள் MLAவை எங்களால் ஈஸியாக பார்க்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் MP செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அது வாக்குகளாக மாறுமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சின்ன பின்னடைவு தான் இருக்குது. அதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சு வந்து அவரை எளிதில் அணுக முடியாததாக இருக்குது. இங்கே வந்து KP அன்பழகனுக்கு எதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்களோ அதே ஒரு விஷயம் தான் வந்து இங்கே இவருக்கு நெகட்டிவாக இருக்குது. இவர் எளிதில் அணுக முடியுது, அவர் வெளியூர்காரருங்க, எங்களால் அவ்வளோ ஈஸியாக அணுக முடியலை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக களத்துக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய சர்வே முடிவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ மீண்டும் KP அன்பழகனுக்கு தான் இந்த களம் சாதகமாக இருக்கிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களில் பெறக்கூடிய சதவீதங்களை ஒப்பிடும்போது தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக பாலக்கோடு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன் வந்துட்டு அங்கே பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை வந்துக்கிட்டு ஏற்கனவே பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுகளில் தெரிய வந்திருக்குது. ஸோ பாலக்கோடு KP அன்பழகனுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வின், அதுக்கு அந்த மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும். நம்மளுடைய கருத்து கணிப்பும் அதே விஷயத்தை தான் பதிவு பண்ணுது. அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்களினுடைய அதிருப்திக்கு ஆளாக இருக்கக்கூடிய சிட்டிங் MLAவாக இருக்கக்கூடிய GK மணி அவருடைய பையனை காங்கிரஸ் வேட்பாளராக இங்கே போட்டியிடுறாரு. காங்கிரஸ் கட்சியினரை வந்துட்டு அங்கே ஏன்னா நம்ம கடந்த தேர்தலில் அவருக்கு எதிராட்டு எல்லாம் வேலை செஞ்சோம், இப்போ அவருடைய பையனே வந்து கடைசி நேரத்தில் சேர்த்து சீட்டு வாங்கியிருக்காங்கிறதுனால காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே பாமக சார்பாட்டு களமிறங்கக்கூடிய பாடி செல்வம் ஒரு வலுவான வேட்பாளராக தெரிகிறாரு. களத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. மற்ற தொகுதிகளை ஒப்பிடும்போது நாம் தமிழருக்கும் இங்கே சில வாக்குகளை நம்மளுடைய சர்வேல இருந்துச்சு. ஸோ இப்போதைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணாகரம் தொகுதி அப்படிங்கிறது பாமகவுக்கு, அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய பாமகவுக்கு தான் இந்த களம் சாதகமாக இருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி தொகுதி வந்து இந்த முறை ஒரு ஸ்டார் வேட்பாளர் அந்தஸ்து பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்கக்கூடிய தொகுதி. பாமகவில் சௌமியா அன்புமணி, தேமுதிக இந்த தொகுதி திமுக நேரடியாக களமிறங்கல்ல, தேமுதிகவுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தேமுதிக சார்பாக டாக்டர் இளங்கோவன் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழரில் சாந்தலட்சுமி, தாவேக்கால சிவன் அவங்கெல்லாம் வேட்பாளராக போட்டிடுறாங்க. பாமகவுடைய சிட்டிங் தொகுதி அப்படிங்கிறது வந்து அதோட கூட்டணி பலம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த தர்மபுரி பகுதிகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி சேர்றப்போ அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து வலுவாக இருக்கும். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட போது சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்டெப் அதிகமாக
அதிகமாகவே இந்த ஆதரவு அப்படிங்கிறத நம்ம கடந்த தேர்தல் கணிப்புகளை பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் வந்து மிக எளிதாக அவங்களுக்கு வேலை செய்யுது. தவிரவும் இங்கே வந்து முரசு சின்னத்தில் தேமுதிக போட்டியிடுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணிக்கு ஒரு கிளியர் எட்ஜை கொண்டு வரதை பார்க்க முடியுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் கொஞ்சம் குறைவான வாக்குகள் தான் வாங்குறாங்க மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அந்த தந்தை மகன் மோதல் கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடாக இங்கே ராமதாஸ் அணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார், வேல்முருகன் அணியும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா அன்புமணியினுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் சொல்ல வருது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பழனியப்பன் வேட்பாளராக இருக்கிறாரு, அதிமுகவில் மரகதம் வெற்றிவேல் அவங்க வேட்பாளராக இருக்கிறாங்க, நாம் தமிழரில் அர்ச்சனா, தாவேகால திலகவதி களத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பலமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சமுதாய பிற சாதியினர் ஆதரவு வந்து இந்த முறை வெற்றியை தந்துவிடும் என்று நம்புகிறார் பழனியப்பன். அதாவது திமுகவினுடைய வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கோவிந்தசாமிக்கு வாய்ப்பு வழங்காதது அதிமுகவில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதிமுகவினுடைய உள்ளடி வேலைகள் தாவேகா மற்றும் ராமதாஸ் நிறுத்தி இருக்கும் வேட்பாளர் பிரிக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது இந்த தொகுதியில் கணிசமாக இருக்குது. அப்படி இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் இல்லாத பட்சத்தில் அதிமுகவுடைய மரகதம் வெற்றிவேல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியை பெறுவதற்கான சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் பழனியப்பனுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, ராமதாஸ் வேட்பாளருக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் வருது. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய வருகைக்கு அப்புறமாட்டு திமுகவும் சரி அதிமுகவுக்கும் சரி வெற்றிக்கான வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இங்கே ராமதாஸ் நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது அப்படிலாம் இல்லாட்டியும் ஒரு சிறிய வாக்கு இருந்தாலுமே வந்து அது வெற்றி தோல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ பாப்பிரெட்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு சின்ன எட்ஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேலுக்கு தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரூர் தொகுதி, தருமபுரி மாவட்டத்தில் அரூர். திமுகவில் சண்முகம், அதிமுகவில் சம்பத்குமார், நாம் தமிழரில் அனிதா, தாவேகால ராகேஷ் களத்தில் இருக்கிறாங்க. எளிதாக அணுகலாம் என்ற தொகுதி மக்களின் நம்பிக்கை கூட்டணியில் பாமக இருப்பது சிட்டிங் எம்எல்ஏயான சம்பத்குமாருக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுக்குது. பாமக சேலமில் மட்டும் இல்லை தருமபுரியிலையுமே அதிமுக கூட்டணிக்கு மிக ஒரு வலுவான சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டியிடக்கூடிய சண்முகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையானவர், நீண்டகால கோரிக்கைகளை தொகுதிக்கு கொண்டு வருவேன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் ஒரு சிறு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு இந்த சர்வே முடிவுகளின்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அரூர் தொகுதி வந்துட்டு சம்பத்குமாருக்கு சாதகமாக தான் இருக்குது. தாவேகா இங்கே பிரிக்கக்கூடிய வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலைக்கு சாதகமாக தான் முடியுது. ஏன்னா அவங்க திமுகவுடைய வாக்குகளை தான் இந்த தொகுதிகளில் பிரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சேலம், தர்மபுரி தொகுதிகளை தொடர்ந்து நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதல் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை தனித்தொகுதி. இந்த ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் களமிறங்குது. காங்கிரஸில் குப்புசாமியும் அதிமுகவில் தமிழ்ச்செல்வமும் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழரில் மேகலா, தாவேகால இளையராஜாவும் போட்டிடுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வம் இருக்கிறார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்களை செய்து கொடுத்துருக்கிறார். நம்ம சர்வே பணிக்கு போகும்போதுமே அதற்கான அந்த விஷயங்களை மக்கள் கருத்துக்களை பகிர்வதை பார்க்க முடிஞ்சது. எளிதில் அணுகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு இருக்கு. அதே நேரத்தில் குப்புசாமியோ ஓசூரில் வாழ்பவர், வெளியூருக்கானக்காரர். அதே மாதிரி காங்கிரஸில் வந்துட்டு சொந்த தொகுதியிலிருந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல, அதனால அவர் வந்து வெளியூர் தொழிற்சங்க தலைவர்கிற அடிப்படையில் சீட்டு வாங்கி வந்திருக்கிறதுனாலேயே உள்ளூர் காங்கிரஸ்லும் திமுகவினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிப்பில் ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோட வாக்கு சேகரிப்பு வந்து அந்த தொகுதியில் களப்பணி அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணியில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஊத்தங்கரை தனித்தொகுதி கூட்டணி பலத்தோட அதிமுக முந்துவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் பொறுத்த வரைக்கும் திமுகவில் மதியழகனும் அதிமுகவில் கோவிந்தராசனும் நாம் தமிழரில் கவின், தாவேகால முரளிதரனும் போட்டியிடுறாங்க. இங்கே சிட்டிங் எம்எல்ஏவான மதியழகன் திமுக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலதிபர்களின் நலன் சார்ந்தவர்னு மக்கள் மத்தியில் புகார்கள் இருக்குது. இருந்தாலும் தொகுதிக்கு சில திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். KP முனுசாமியின் ஆதரவாளர் என்பதால் கோவிந்தராசனுக்கு தம்பிதுரை ஆதரவாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும்
வாக்குகளும் இருக்குது அதிமுகவில். அதனால் சமூக ரீதியான வாக்குகளை வளைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். கணிசமான வாக்குகளை கவனி முரளிதரன் நாம் தமிழரும் சரி, இவர் தாவேகா வேட்பாளரும் சரி, அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகளும் அப்படிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய மதியழகன் நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் அசோக்குமாரும், காங்கிரஸில் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸில் செல்லக்குமாரும் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகந்தி, தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா முகுந்த் பாண்டியன் களத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கழக கட்சி இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி வீரப்பனும் போட்டியிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாக்குகள் இந்த இதர வாக்குகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சிட்டிங் எம்எல்ஏவான அசோக்குமார் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் செய்யலைன்னு புகார் இருக்குது. அவரை எதிர்க்கும் செல்லக்குமாரை வெளியூர்காரர் கிருஷ்ணகிரி எம்பியாக இருந்தபோது கூட இங்கே வந்து வளர்ச்சிக்காக எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வச்சு பார்க்குறப்பவும் சரி, நம்மளுடைய சர்வே முடிவுகளை வச்சு பார்க்குறப்பவும் சரி, இங்கே வந்துட்டு அதிமுகவுக்கு தான் ஒரு சாதகமான தொகுதியாக இந்த 2026 இருக்குது. தாவேகாவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாக்குகளை பெறுறாங்க. அது வந்து அதிமுகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விடலை. ஆனால் இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மற்றவங்க பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை கிருஷ்ணகிரி தொகுதியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பனஹள்ளி. இந்த வேப்பனஹள்ளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் கேபி முனுசாமியும், திமுகவில் PS ஸ்ரீனிவாசனும் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் நாகராஜ், தாவேக்கால சம்பங்கி போட்டியிடுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கேபி முனுசாமி வந்து தொகுதியுடைய நீண்ட கால கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றலை. உள்ளூர் கோஷ்டி அரசியலில் கட்சிகள் ஒத்துழைப்பும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா கட்சி வாக்குகளை மட்டும் நம்பி இருக்காமல் சமூக வாக்குகளையும் வளைத்து போட சுற்றி வருகிறார் ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆனால் வழக்கமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கேபி முனுசாமி தக்க வைக்கிறாரு. கூடுதலாக தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் திமுக, அதாவது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஒருவேளை தாவேகாவுடைய தலைவர் விஜய் களத்துக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய சர்வேல. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திமுகவினுடைய வாக்கை வந்து தாவேகா பெறக்கூடிய வாக்குகள் வந்து பதம் பார்க்குது. ஸோ அது வந்து இங்கே வேப்பனஹள்ளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேபி முனுசாமிக்கு ஒரு சின்ன எட்ஜை கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒசூர். திமுகவில் சத்யாவும், அதிமுகவில் பாலகிருஷ்ணா ரெட்டியும் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும், தாவேகால வந்துட்டு வேந்தர் கரசனும் களத்தில் இருக்கிறாங்க. இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரகாஷுக்கு வாய்ப்பளிக்காமல் ஓசூர் மேயர் சத்யாவுக்கு வாய்ப்பளித்திருக்குதுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதி மக்கள் வெளிமாவட்ட தொழிலாளர்கள் வாக்குகளை பெற்றுவிடலாம்னு சொல்லி திமுக ஒரு கணக்கு போட்டிருக்குது. அது வந்து ஓரளவுக்கு அவங்க தொகுதிக்குள்ளே கை கொடுக்கறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா ரெட்டிங்கிறதும் ஒரு வலிமையான வேட்பாளர் தான். ஆனால் இங்கே தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 25% வாக்குகளை வந்துக்கிட்டு நெருக்கி வராங்க நம்மளுடைய சர்வே முடிவுகளில். அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழரும் சரி தாவேகாவும் சரி பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு எட்ஜ் எடுப்பதற்கான சூழலை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுகளும் கொடுது. ஓசூர் மேயரை இங்கே களமிறக்கி வெற்றி பெற்று விடலாம், அதிமுகவுக்கு வரக்கூடிய வெற்றியை தடுக்கலாம் அப்படின்னு திமுக போட்ட கணக்கு நம்மளுடைய சர்வே முடிவுகள் படி பார்க்கும்போது சரியாக இருக்கிறதா தான் தெரியுது. இப்போதைய சூழலில் ஓசூரை பொறுத்த வரைக்கும் சத்யாவுக்கு, அதாவது திமுக வேட்பாளருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளி. இந்த தளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிபிஐயில் திமுக கூட்டணியில் சிபிஐக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் ராமச்சந்திரன் களத்தில் இறங்குறாரு. பாஜகவில் நாகேஷ்குமார் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் நரசிம்மனும், தாவேக்கால சுரேஷ் என்கிற வேட்பாளரும் களத்தில் இருக்கிறாங்க. இங்கே போட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சிபிஎம் தளியை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரனுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறதுமே ரொம்ப கணிசமாக இருக்குது. அது தாவேக்காவினுடைய வருகையால் வந்து ஒரு
மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வே முடிவுகளில் தெரிய வருது. தற்போது கூட்டணி பலமும் வலுவாக இருப்பதால் உற்சாகமாக சுற்றி வருகிறார் ராமச்சந்திரன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து போட்டியிடும் நாகேஷ்குமாருக்கு கூட்டணி கட்சியினர் மட்டும் கட்சியினர் ஒத்துழைப்பே இல்லை அப்படின்னு சொன்னா தாமரை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவருக்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த தொகுதியிலே வலுவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு அபாரமான லீடில் முன்னாடி இருக்காருன்னே சொல்லலாம். இங்கே தாவேகா வந்துட்டு வந்திருக்க வாக்குகள் வந்து ஒரு பெரிய சேதாரத்தை சிபிஐக்கு திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சிபிஐக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூனியர் விகடன் சர்வே முடிவுகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தொகுதி வாரியாக நம்ம இப்போ பார்த்தோம். இது இன்னைக்கு ஜூனியர் விகடன் இதழ்லையும் முழுமையாக 234 தொகுதிக்குமான சர்வே முடிவுகளும் வெளியாக இருக்குது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பலத்தோட கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். கடந்த 2021 தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தினால தான் அதிமுக வந்துட்டு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்குறப்போ இந்த முறை 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி திமுக கட்டமைப்பு ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் சரி இந்த கொங்கு பகுதிகளில் வந்து மிக கடுமையான பணிகளை செய்த பார்க்க முடிஞ்சு. அடிக்கடி மாநாடு, சிஎம் போயிட்டு வர்றது, துணை முதல்வர் போயிட்டு வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, தாவேகாவினுடைய வருகை வந்துக்கிட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நம்மளுடைய சர்வே முடிவுகள் பார்க்குறப்போ கொங்கு பகுதிகளில் அதிமுகவுக்காக இருக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏற்படலை அப்படின்னு தெரியுது. சில தொகுதிகள் கைமாறுது, சில தொகுதிகள் கூட்டணி கணக்கால் மாறி போகுதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் அதிமுகவுக்கு வலுவான ஒரு பகுதியாகத்தான் கொங்கு பகுதி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தாவேகாவுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளருடைய தேர்வை பொறுத்து ஒரு சின்ன எட்ஜு வருதே தவிர மற்றபடி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு சில குறிப்பிட்ட வேட்பாளர்களாக இருக்கட்டும், அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் தான் தனிப்பட்ட முறையில் அவங்க களத்தில் இறங்கி செயல்பட்டு ஒரு வாக்குகளை எட்ஜுக்கு கொண்டு வராங்க. மற்றபடி விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் அது வந்து ஒரு சீட் கன்வர்ஷனாட்டு, அதாவது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அந்த கொங்கு மண்டலத்தினுடைய தாவேகாவுடைய முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவரே முதலிடத்துக்கான போட்டியில் தான் இருக்காரே தவிர அந்த ரேஸில் அவங்களும் அதிமுகவும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அங்கே திமுகவுக்கு எட்ஜு கொண்டு வரதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் தான் இப்படி தான் இப்போதைய நிலவரம் இருப்பதாக ஜூனியர் விகடனுடைய சர்வே முடிவுகள் வந்திருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலத்தினுடைய முடிவுகள், சென்னை மண்டலத்தினுடைய சர்வே முடிவுகள் எல்லாமே அடுத்தடுத்து வெளிவர இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.